ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ட்ராமாவோட ஓப்பனிங் சீனில் ஹீரோ எப்படி பிறந்தான் அப்படின்ற விஷயங்களை காட்டுறாங்க. ஹீரோட அம்மா அப்பா இருக்காங்கல்ல, அவங்க பார்த்திங்கன்னா ஒரு செக்கப்புக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்துருப்பாங்க. அவருக்கு ஏதோ ஒரு கேன்சர் இருக்கான். அந்த கேன்சரை குணப்படுத்திடலாம். ஆனால் அவர்னால் பார்த்திங்கன்னா குழந்தை பெற்றுக்க முடியாமல் போயிடுமா. அதனால் இவர்கிட்டருந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பேம் எல்லாம் வாங்கிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறமா அவர் போய்ட்டு அந்த கேன்சர் எல்லாத்தையுமே க்யூர் பண்ணிவிட்டு ரிட்டன் வரும்போது அவங்க ஒய்ஃபுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஸ்பேம் எடுத்து வச்சு அவங்களுக்கு நம்ம ஹீரோவுமே பிறந்திருக்கான். ஸோ ரொம்ப சந்தோஷமாக பார்த்திங்கன்னா இவங்க 3 பேரும் இருந்திருக்காங்க. ஹீரோ மேலே பார்த்திங்கன்னா அவ்வளோ பாசம், அவ்வளோ அன்பு, எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கும்போது ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோன் கால் வருது. ஆக்சுவலாக இந்த மாதிரி நிறைய பேரோட ஸ்பேமை கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்களாமா. தவறுதலாக இவங்க ஒய்ஃபுக்கு வேற ஒருத்தவங்களோட ஸ்பேம் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களாம். ஸோ அந்த குழந்தை உங்களோட குழந்தையே இல்லைன்ற மாதிரி சொல்லிடுறானுங்க. இதை கேட்டு இவங்க பேரதிர்ச்சி ஆயிடுறாங்க. ஸோ வேறு என்ன பண்ணுறது, அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவை விட்டுட்டு போயிருந்திருப்பாங்க. இப்போ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா ஹீரோ அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே சொல்லிகிட்டு இருக்காங்க. ஐயோ பாவம், இப்படியே நடந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது என்ன அப்படியே நடந்துச்சு, இந்த ஹாஸ்பிட்டலில் தான் அந்த மாதிரி நடந்துச்சு, இதுக்கப்புறம் இங்கே யாரும் ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்காதீங்க, இங்கேருந்து போங்கன்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் அந்த டாக்டர்கிட்ட போயிட்டு மிரட்டி கேட்டுட்ருக்கான், என்னோட உண்மையான அப்பா யார், அந்த ஸ்பேமை டொனேட் பண்ணவங்க யார், உண்மையை சொல்ல, அட்ரஸை சொல்லுன்ட்டு. ஆனால் இவர் பார்த்திங்கன்னா அதை சொல்லவே மாட்டுறாரு. ஹீரோ பார்த்திங்கன்னா செம்ம காண்டாகிட்டு இருக்கான். உன்னை நான் கொலையே பண்ணிடுவேன், கொலைகாரன் ஆகிறதுக்கு முன்னாடி மரியாதையே அதை சொல்லிடு அப்படின்னு. அவர் பார்த்திங்கன்னா எனக்கு எக்ஸாக்டாக தெரியலப்பா, கொஞ்சம் நிறைய பேரோட ஸ்பேம் கலெக்ஷன் இருக்குது, அவங்க அட்ரஸ் எல்லாம் நான் தரேன், நீனே போய் கண்டுபிடிச்சிக்க அப்படின்னு. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வாங்கிட்டு தான் நம்ம ஹீரோனை பார்த்திங்கன்னா கல்யாணத்துலேருந்து தூக்கிறதுக்காக வந்திருப்பார். ஹீரோனை கட்டிக்க போகிறவனுக்கு ஒன்றும் புரியல, என்னடா இது புதுசாக ஒருத்தவன் இருக்கான், அது நம்ம ஆள் கூட நம்ம கல்யாணத்தில் அப்படின்ட்டு. ஸோ யார் இது அப்படின்ற மாதிரி கேட்க வரும்போது ஹீரோ பார்த்திங்கன்னா இவன் என்னோட எக்ஸுன்னு சொல்ல வரதுக்குள்ளே இவன் என் அண்ணன் மாதிரி கல்யாணத்துக்காக வந்திருக்கான், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு. ஹீரோ பார்த்திங்கன்னா அவரையே உத்து பார்க்குறான். அம்மா உங்கள் வயசு என்ன, எனக்கு இவளுக்கும் கிட்டத்தட்ட 12 வயசு டிஃப்ரென்ஸ் இருக்குன்ற மாதிரி சொல்லும்போது எது 12 வயசு அப்படின்ட்டு ஒரு மாதிரி இழுக்கிறான். ஸோ ஹீரோனுக்கெலாம் செம்ம டென்ஷன் ஆகிட்டுருக்கு. முதல்ல வெளியே வரியா அப்படின்ட்டு அப்படியே வெளியே கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. அப்போது ஹீரோனை கட்டிக்க போகிறவர் பார்த்திங்கன்னா குடுகுடுன்னு ஓடி நம்ம ஹீரோவை ஹக் பண்ணிக்கிறாங்க. எனக்கு என்ன தான் ஏஜ் டிஃப்ரென்ஸாக இருந்தாலுமே நான் உங்கள் தங்கச்சி மாதிரி இருக்கிறவளை கண்டிப்பாக நல்லபடியாக பார்த்துப்பேன் அப்படி இப்படின்னு. அப்படியாப்பா, அப்படியே சொல்கிற, சரிப்பா அப்படின்ட்டு ஹீரோ ரொம்ப காண்டோட வந்துட்டுருக்கான். ஹீரோன்னு பார்த்திங்கன்னா கண்ணாபின்னான்னு திட்டிகிட்டு இருக்கா. அவனுக்கு எத்தனை வயசாக இருந்தால் உனக்கு என்ன, எதுக்கு நீ இந்த மாதிரிலாம் கேட்டுட்ருக்க, ஃபர்ஸ்ட் இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு. ஏண்டி இவ்வளோ ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குது, இவனை போய் உனக்கு ஏண்டி பிடிச்சிது, என்னை விட்டு ஏண்டி இவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்ற மாதிரி கேட்குறான். அவனுக்கு வயசு தான் அதிகம், ஆனால் அவன் எவ்வளோ உன்னை விட நல்லவன் தெரியுமா, நம்ம 1 இயராக டேட் பண்ணோம், கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுக்கிறலான்னு சொல்லும்போது நீ ரொம்ப அலட்சியமாகன. ஆனால் இவர் நான் டேட் பண்ணி 3 மாதம் தான் ஆகுது, என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு அவங்க வீட்டில் போய் சொல்லி என்னை கல்யாணம் பண்ணிக்கிறாரு, அவருக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்ட்டு அவங்க போகும்போது சரி இவன் பார்த்திங்கன்னா மண்டையை ஆட்டிட்டு ஹீரோனை பார்த்திங்கன்னா மண்டையிலேயே அடித்து அங்கேருந்து தூக்கிட்டு போயிட்டுருக்கான். அதே சமயம் ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவனோட ஆஃபீஸ் பார்த்திங்கன்னா பயங்கரமாக அடித்து நொறுங்கியிருக்கு. அவனுக்குமே அடிபட்டு பயங்கரமாக ப்ளட்டாக வந்துட்டுருக்கு. ஹீரோக்கு ஃபோன் பண்ணிகிட்ருக்கான், என்னாச்சு ஏதாச்சும் தெரில. எங்கிட்ட ஹீரோ பார்த்திங்கன்னா ஃபோனை எடுக்கிற மாதிரியே இல்லை. அதே சமயம் இந்த கல்யாணம் நின்று போச்சு இல்லையா. ஸோ அந்த மாப்பிள்ளையோட அம்மா ஃபேமிலிலாம் இருக்காங்களா, அவங்க எல்லோரும் பார்த்திங்கன்னா மாப்பிள்ளையோட அம்மாவை பிடிச்சி காணோம் அப்படின்னான்னு திட்டிகிட்டு இருக்காங்க. நம்ம குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம், யார் என்னன்னே தெரியாமல் அந்த பொண்ணுக்கும் பையனுக்கும் கல்யாணம் ஏற்பாடெல்லாம் பண்ணி இப்போ அவள் ஓடி போயிட்டா, குடும்ப மனத்தை வாங்கிட்டான் அப்படி இப்படின்னு. ஸோ இந்த அம்மா செம்ம டென்ஷன் ஆகிட்டுருக்கு. எல்லோரும் வாயை மூடுறீங்களா, என் புருஷன் சம்பாதிச்சு உழைச்சனால தான் எல்லோரும் இந்த பொசிஷனில் இருக்கோம், என்னமோ நம்ம பரம்பரை பணக்கார மாதிரி மனம் போச்சு மரியாதை போச்சுன்னு கத்திக்கிட்டு இருக்கீங்க, இது என் குடும்ப பிரச்சனை, நானே டீல் பண்ணிப்பேன் அப்படின்ட்டு இவங்க பார்த்திங்கன்னா உள்ளே வந்துட்டுருக்காங்க. அந்த மாப்பிள்ளை பார்த்திங்கன்னா குமுறி அழுதுட்டுருக்கான். ஒன்றும் இல்லைடா, அவள் காணாமல் தான் போயிட்டா, ஸோ என்னன்னு பார்க்கலான்ற மாதிரி சொல்லும்போது இல்லைம்மா, அவள் கூட அண்ணன் சொல்லி ஒருத்தவன் இருந்தான், அவன் தாம்மா இவளை தூக்கிட்டு போயிருந்திருப்பான் அப்படின்னு. நீ அப்படி சொல்லாத, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு. இதுக்கப்புறம் ஹீரோவை காட்டுறாங்க. இவன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் வந்துட்டான். ஸோ அந்த டாக்டர் கொடுத்த லிஸ்ட் அட்ரஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்கான். இதில் ஒருத்தவங்க தான் நம்மளோட அப்பா அப்படின்னு. அப்போ என் ஃப்ரெண்டுக்காரன் பார்த்திங்கன்னா ஃபோன் பண்ணுறான். இவனும் அட்டன் பண்ணுறான். எங்கே தாண்டா இருக்க, எங்கடா போய் தொலைஞ்சேன்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் நீ உன்னோட லைஃப்பை பார்த்துக்கோடா, நம்ம 2 பேர் சேர்ந்து ஒன்றாலாம் ஒர்க் பண்ண முடியாது, சரி நீ எங்கே இருக்க, யார் கூட இருக்குன்ற மாதிரி கேட்கும்போது ரீசெண்டாக ஒரு பொண்ணை நான் தூக்குனேன் கல்யாணத்துலேருந்து, அவள் கூட தான் இருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். அங்கே பார்த்தீங்கன்னா இந்த கேங்ஸ்டரோட கல்யாணத்துலேருந்து கல்யாணம் பண்ண தூக்கியிருப்பாங்களே அந்த கேங்கே இருக்குது, அவங்க தான் அடித்து கொடுமைப்படுத்தியிருப்பாங்க போல்.
ஸோ அவன் வந்து என் ஆள் கூட தானே இருக்கான், அவனை தேடி பிடிச்சி அவனை கொல்லாமல் நான் விடமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ இவனுக்கு தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவளை மட்டும் தூக்காமல் காசு பணத்தெல்லாம் சேர்த்து தூக்குனீங்களே, அவங்கள விடவே மாட்டேன்னு இவனும் எவ்வளவோ சொல்கிறான். ஐயோ அவளாக வந்து தாண்டா எங்களை தூக்க சொன்னான், அந்த காசு எல்லாத்தையுமே அவளே ஆட்டையை போட்டு போயிட்டாடா, எங்களுக்கு ஒரு பைசா கூட கொடுக்கலன்ட்டு. ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா நம்புற மாதிரியே இல்லை. ஹீரோ ஃபோனெல்லாம் பேசி முடிச்சுட்டு வண்டிக்குள்ளே போய் பார்த்தா அவளை காணோம். என்னன்னு பார்த்தா மேடம் பார்த்தீங்கன்னா மொட்டை வெயிலில் ஓடிட்டு இருக்காப்புல. ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு இருக்கான் கார் எடுத்துகிட்டு. லூசாடி நீ இங்கிட்ட ஒரு காக்கா கூட இருக்காது, எதுக்கு இந்த மாதிரி ஓடிட்டுருக்க, வந்து தொலைன்ட்டு. ஆனால் அவள் கேட்காம ஒரு வயல்வெளி சைட்லாம் ஓடுறா. இவனும் காரை நிறுத்திட்டு உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் இந்த மாதிரி பண்ணுற அப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடின்னு அடிக்கிறான். நேரம் எனக்கு கல்யாணம் முடிஞ்சு ஒரு நல்ல லைஃப் ஆகிருக்கும், ஏன்டா அந்த மாதிரி பண்ணுற அப்படின்ட்டு. ஸோ இவனுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அப்படியே ஹக் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு வேலை மட்டும் இருக்குது, அந்த வேலை முடிஞ்சோன்னா நானே உனக்கு கொண்டு போய் விட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் அழுக்காயிடுச்சுன்னு சொல்லிவிட்டு அங்கிட்டு ஒரு ஓடை மாதிரி இருக்குது, அதில் ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த மாப்பிள்ளையை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணுறா. இவனால் குழந்தை பெற்றுக்க முடியாது, ஸோ இங்கேருந்து நம்ம ஆயிடலாம் அப்படின்ட்டு தப்பிச்சு போயிருந்திருப்பாள்ல. அப்போ அந்த மாப்பிள்ளை தான் வந்து கையை பிடிச்சிருந்துருப்பான். எங்கே போகிறேன்னு இவளுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அந்த பேக் எல்லாத்தையுமே அப்படியே நைஸாக கதவு சைடு ஒழிச்சு வச்சுட்டு இருந்திருப்பா. அப்போ இவன் பார்த்திங்கன்னா ரொம்ப அன்பாக பேசி இவளுக்காக அந்த ஷூவெல்லாம் கிஃப்ட் பண்ணியிருந்திருப்பான். இதுக்கப்புறம் நீ எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு. இவளுக்கு பார்த்திங்கன்னா அப்படியே மனசே மாறி இருந்திருக்கும். சரி இவனை அப்படியே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினச்சிருந்துருப்பா. ரொம்ப ஃபீல் பண்ணாமல் வாமா அப்படின்னு ஹீரோ பார்த்திங்கன்னா அப்படியே காரில் கூப்பிட்டு வந்துட்டு இருக்கும்போது இவ கேட்குறா, எதுக்காகடா என் ஆவியை வாங்குறேன், அதான் எல்லாமே முடிஞ்சிருச்சுல்லடா அப்படின்ட்டு. நான் அவங்ககிட்ட திரும்ப திரும்ப சொல்லிகிட்ருக்கேன், எனக்கு ஒரு வேலை இருக்குது, அது முடிஞ்சதுக்கப்புறம் நான் உன்னை கொண்டு போய் விட்டுறேன் அப்படின்னு. அவனோட சட்டை பார்த்திங்கன்னா அவள் பக்கத்தில் தான் இருக்குது, அதுக்குள்ளே ஒரு ஃபோன் இருக்குது. ஸோ அந்த ஃபோன் எடுத்தவ பார்த்திங்கன்னா அப்படியே நோண்டிகிட்ருக்கா, லாக் வேறு தெரியல. ஹீரோ பார்த்திங்கன்னா லாக்கெல்லாம் சொல்லும்போது ஒரு மாதிரி பார்க்குறா, என்ன லாக்கெல்லாம் சொல்லிகிட்ருக்கானே அப்படின்ட்டு. ஏண்டி நீ என்ன பைத்தியக்காரியாடி, உன் ஆள்கிட்ட இப்போ நீ ஃபோன் பண்ணி என்ன சொல்வேன், என்னோடய எக்ஸ் வந்து என்னை கடத்திட்டான், நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இல்லை, என்னால் குழந்தை பெற்றுக்க முடியாது, இப்படிலாம் சொல்லுவியா, அவங்க உன்னை ஏற்றுப்பாங்களா அப்படின்ட்டு. இவளுக்கும் பார்த்தீங்கன்னா ஆமல்ல இதெல்லாம் உண்மை தானே அப்படின்ட்டு கம்முன்னு ஆயிடுறா. இதுக்கப்புறம் ஒரு பெட்ரோல் பல்கில் வந்து காரை ஸ்டாப் பண்ணுறாங்க. ரெஸ்ட் ரூம் போகிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம்குள்ளே வரா. ஆனால் இவன் கூட இருக்க அவளுக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை போல். அந்த விண்டோ வெளியே பார்த்திங்கன்னா அவள் ஏறி குதித்து தப்பிச்சிடலாம் அப்படின்ட்டு அந்த விண்டோவில் வந்துட்டு ஏறுறா. ஆனால் கீழே கால் எட்ட மாட்டுது. ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு முக்கிட்டு இருக்கும்போது ஏதோ கை மாதிரி ஒன்று தட்டுப்படுது. அடடா நம்மளுக்கு ஏதோ ஒன்று கிடச்சிருச்சு, நம்ம எல்லாம் சொல்லிட்டு அப்படியே இறங்கும்போது ஹீரோ பார்த்திங்கன்னா குண்டு கட்டாக வந்து தூக்கிட்டு இருக்கான். ஏண்டி இவ்வளோ வருஷம் உன்னை டேட் பண்ணி குப்பு கட்டியிருக்கேன், நீ எவ்வளவு கேவலமாக பிளான் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அப்படின்ட்டு அப்படியே அலைக்கா தூக்கிட்டு போயிடறான். எங்கிட்ட இந்த மாப்பிள்ளை கறிக்கு பார்த்திங்கன்னா சுத்தமாக முடியலை, ஹீரோனோட ஞாபகமாக தான் இருக்குது. இது எல்லாமே அந்த பரதேசி ஹீரோனால தான், அவனை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்ட்டு கோவப்பட்டு காரெலாம் எடுத்துகிட்டு போகும்போது அந்த வேலையாட்கள் எல்லோரும் தடுக்கிறாங்க. மேடம் வந்து திட்டுவாங்க, சொன்னால் கேளுங்கன்ட்டு. அந்த டைம் அவங்க அம்மாவும் வந்து அப்படியே மிரட்டுறாங்க, ஆட்களை விட்டு நான் அவளை தேட சொல்லியிருக்கேன், தேவையில்லாமல் எதுவும் பண்ணாமல் வந்துருன்னு. இவன் அவங்க அம்மாவுக்கு பயங்கரமாக பயப்படுவான் போல். ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா இறங்கிடுறான். இதுக்கப்புறம் ஹீரோ பார்த்திங்கன்னா ஒரு ஷாப்பிங் மாலுக்கு தான் கூப்பிட்டு வந்திருப்பான் போல். இவன் ரோட்டில் இறங்கி என்னை காப்பாற்றுங்க, இவன் என்னை கடத்திட்டான்னு சொல்லி கத்தும்போது அந்த ஊருக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு ஜீவனை கூட காணும். எல்லாருமே எங்கடா போனீங்க அப்படின்ட்டு ஹீரோயின் பார்க்கும்போது ஹீரோ வந்து சொல்லிகிட்டு இருக்கான், அந்த ஊரில் ஒரு ஃபெஸ்டிவல் நடக்குது, யாருமே இங்கே இருக்க மாட்டாங்க, கத்தாமல் ஒழுங்காக போய் ட்ரெஸ் வந்து எடுத்துகிட்டு வா அப்படின்னு. ஸோ இவளுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப மொக்கையாக போயிடுது. உள்ளே போய்ட்டு அவளுக்கு தேவையான ட்ரெஸ்ஸை வந்து எடுத்துகிட்டு இருக்கா. அந்த ஓனர்கிட்ட உங்ககிட்ட ஃபோன் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறா. அந்த அம்மா ஃபோனு கொடுக்கும்போது இவளும் போய்ட்டு உங்கள் ஆள் நம்பரை டைப் பண்ணுறா, நம்பர் வேறு மறந்து போச்சு. ஸோ ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி அந்த நம்பரை போட்டு ஃபோன் பண்ணால் அங்கிட்டாவே ஃபோனே எடுக்க மாட்டான். என்னடா நமக்கு வந்து சோதனை அப்படின்ட்டு இவ பார்த்திங்கன்னா எடுத்த ட்ரெஸ்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே வெளியே வந்துட்டுருக்கா. ஹீரோ பார்க்குறான், அந்த ட்ரெஸ்ஸில் அவன் ரொம்ப அழகாக இருக்கலாம், மருந்து பார்த்துட்ருக்காங்க. சரி நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம் அப்படின்ட்டு அப்படியே போகும்போது ஹீரோ பார்த்திங்கன்னா அப்படியே அமைக்கி அந்த அம்மாவோட ஃபோன் எடுத்து கொடுத்துட்ருக்கான். அவங்க ஃபோனை மறந்துவை கொண்டு வர வச்சுக்கோங்கன்ட்டு. இவனுக்கு மட்டும் எப்படி அந்த விஷயங்கள்லாம் தெரியுது அப்படின்னு ரொம்பவே காண்டாகிட்டுருக்கா. எங்கிட்ட இந்த மாப்பிள்ளைக்காரன் பார்த்திங்கன்னா இப்போ தான் வீட்டுக்குள்ளே வரான், அவன் ஃபோனை காணும்னு சொல்லிட்டு பயங்கரமாக தேடிட்டு இருக்கும்போது அவங்க வேலையாள் வந்து கொடுக்குறாங்க, இந்த மாதிரி கார்லேயே விட்டுட்டு வந்துட்டீங்கன்னு. சரி ஏதாவது ஃபோன் மெசேஜ் வந்திருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்தா ஒரு நம்பர்லேருந்து வந்திருக்கு. உடனே பார்த்திங்கன்னா கூப்பிட்றான், யார் ஃபோன் பண்ணா, என்ன விஷயம்ன்ட்டு. ஒரு பொண்ணு தாப்பா உனக்கு ஃபோன் பண்ணால், நான் என்ன பேசுனாங்க வச்சாங்கன்றதுலாம் தெரியலை அப்படின்ட்டு. ஸோ இவனுக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அது ஹீரோனாக தான் இருக்கும் அப்படின்னு. அவள் பார்த்திங்கன்னா ஒரு வாய்ஸ் நோட் ஒன்று விட்டுட்டு போயிருந்திருப்பா, நீ வந்து என்கிட்ட அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன், நான் எந்த இடத்துல எந்த சிச்சுவேஷனில் இருந்தாலுமே நீ வந்துட்டு என்னை லவ் பண்ணி காப்பாற்றுவேன்னு,
அதை நான் நம்புறேன்ற மாதிரி இருக்குது. ஸோ இவனுக்கு முடிவே ஆயிடுச்சு. இந்த ஹீரோ பையன் தான் அவளை கட்டாயப்படுத்தி தூக்கிட்டு போயிருக்கான். அவளை எப்படியாவது நான் காப்பாற்றணுன்னு. இதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயின் பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்காங்க. அது ஆல்மோஸ்ட் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு போல். ஸோ இதுக்கப்புறம் ஃபுட்டெல்லாம் தரமாட்டோமா, நாளைக்கு வாங்கன்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோ பார்த்திங்கன்னா இவள் வந்து என்னோடய ஒய்ஃபு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அவங்க ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கூப்பிட்டு வந்தேன், அவள் ஏமாந்து போயிடுவாள், என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி பிட்டெல்லாம் போடும்போது அவருக்கே மனசு கேட்கல. என்னப்பா சொல்கிற, ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா, சரிப்பா நான் போய் உங்களுக்கு ஃபுட்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வரேன்ட்டு போயிடுறாரு. ஸோ இதுக்கப்புறம் ஹீரோயின் கழுவி ஊற்றிட்டுருக்கா. நான் என்ன உன் பொண்டாட்டியா, நான் என்ன ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேனா, எதுக்கு அவளை கேவலமாக போய் சொல்கிறேன்னு, நீ மட்டும் ஒழுங்காம்மா நீயுமே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லி தானே இந்த கல்யாணத்தையே பண்ண போனேன், அது மட்டும் கரெக்டாக என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அப்போ அந்த ஓனர் பார்த்திங்கன்னா சிக்கன்லாம் கொண்டு வரும்போது இவன் சிக்கன்லாம் சாப்பிட மாட்டான், ரைஸை மட்டும் கொடுங்க அப்படின்னு ஹீரோயின் பார்த்திங்கன்னா பழி வாங்கிட்டு இருக்கா. இவனும் காண்டாகிட்டு இருக்கான். ஸோ அந்த ஃபுட்டெல்லாம் வச்சுட்டு அங்கேருந்து அந்த ஓனர் போகும்போது அவரோட முடியில் பார்த்திங்கன்னா ஏதோ ஒட்டி இருக்குது அப்படின்ட்டு தட்டியெல்லாம் விட்டுட்டுருக்கான். ஆக்சுவலி எதுவுமே கிடையாது. அந்த டாக்டர் கொடுத்த ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டில் இருக்கிற நேமே பார்த்திங்கன்னா இவங்க தான். டிஎன்ஏ சாம்பிள் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயங்கள் பண்ணுறான் போல். சரி காசை பே பண்ணிவிட்டு இங்கேருந்து போகலான்னு பார்த்தா ஹீரோ கையில் சுத்தமாக காசு வேறு இல்லை போல். அந்த ஓனர் வந்து ரொம்ப தங்கமான ஆளாக இருப்பார் போல். காசெல்லாம் ஒன்றும் வேண்டாம், இன்றைக்கி நைட்டு இங்கேயே நீங்கள் ஸ்டே பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா 3 பசங்க இருக்காங்க, ஒரு பொண்ணு வேறு. அந்த பொண்ணு வேறு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. அந்த பசங்க எல்லாத்தையுமே இவர் பார்த்திங்கன்னா ரொம்பவே பெருமையாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் ஹீரோயின் பார்த்திங்கன்னா 2 பேரும் ஒரு ரூமில் ஸ்டே பண்ணும்போது ஹீரோ பார்த்திங்கன்னா ஐஸ் வச்சுட்ருக்கான், அவன் கூட க்ளோஸாக தூங்கிக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் அவள் பார்த்திங்கன்னா எட்டி மிதிச்சிடா, ஓடி போயிரு அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துல அந்த எபிசோடு முடியுது. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.